அனைவருக்கும் வணக்கம். காமன் நேரம் கொடுத்துருக்காங்க, 10 நிமிஷம் பேசிடுறேன். 5 நிமிஷம் கொஸ்டின் ஆன்சருக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் பெருமையை கேட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்கள் குழப்பத்துக்கு தீர்வு எதாவது நாங்கள் கொடுத்தா இன்றைக்கி பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக இருக்கும். உங்களுக்கு எதாவது 2 டேக் ஹோம் மெசேஜ் இருக்கணும், எங்களுக்கு வந்ததுக்கு எதாவது பிரயோஜனமாக இருக்கணும். அதனால் உங்களுடைய தேவைகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு நிறையா டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எங்ககிட்ட என்ன கேள்வி கேட்குறேன்றக்கான ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா தனியாக பேசினாலே 1/2 மணி நேரம் ஆகிடும். 10 நிமிஷத்துக்குள்ளே எதையும் ஆரம்பித்து எதையுமே முடிச்சிட முடியாது. என்னோட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கே 3-4 நிமிஷம் ஆகிடும். நான் முத்துராமன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவன். எங்கள் அப்பா இந்தியன் பேங்க்கில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர். 20 வயசில் தொழிலுக்கு வந்தேன். லக்ஷ்மி செராமிக்ஸ் என்னோடய 9வது தொழில். இதுக்கு முன்னாடி 8 தொழில் இருக்குது. 8 தொழிலில் பெரிய நட்டம்ன்றது கிடையாது, பெரிய லாபம் கிடையாது. எனக்கு பசி ஜாஸ்தி, வேகம் ஜாஸ்தி. என் வேகத்துக்கும் என் பசிக்கு ஏற்ற மாதிரி எந்த தொழில் எனக்கு ஈடு கொடுக்கல. அதனால நிறையா தொழில் மாறி மாறி வந்தேன். இந்த தொழில் எனக்கு அது ஈடு கொடுத்துச்சு. 97ல் 3 பேரோட லக்ஷ்மி செராமிக்ஸ் ஈஸ்ட் லோக்கம்மன் எஸ்டேட்டில் ஆரம்பித்தோம். இந்த தொழில் வந்து குஜராத்தி தான் பண்ணலாம், மார்வாடி தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எழுதாத சட்டம் இருந்துச்சு. டைல்ஸ் பண்ணுறது வந்து குஜராத்தி ஆர் மார்வாடி தான் பண்ணலாம், தமிழம் பண்ண முடியாது. அதுதான் நாங்கள் இந்த தொழிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்ப இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு குஜராத்தியாக மார்வாடியாக பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழனால் ஏன் பண்ண முடியாது? அதுதான் நமக்கு இன்ஸ்பிரேஷனு. பண்ணோம். இன்றைக்கி என்னென்னா வந்து இப்போ எல்லாருக்கும் தொழில் பண்ண ஆசை இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எதை பண்ணாலும் அதில் நம்பர் 1 இருங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க, குவிட் பண்ணிடுங்க. நானும் பிறந்த செத்தன்றது வாழ்க்கை கிடையாது. முட்டா பயிலும் மயில் கல்லும் தான் ஒரே இடத்துல இருக்கும், பாக்கியெல்லாம் நகர்ந்து போகணும். நேற்றை விட இன்றைக்கி நான் முன்னுக்கு வரணும், இன்னையோட நாளைக்கு நான் முன்னுக்கு போகணும். எனக்கு காம்படிட்டர் எவனும் கிடையாது, எனக்கு காம்படிட்டர் நானே. அடுத்தவனை பற்றி நம்ம ஒன்றும் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம ஒரு தொழில் இருந்தால் அதில் நம்பர் 1 இருக்குன்னு தடம் பதிக்கணும். அதை நோக்கி தான் லக்ஷ்மி செராமிக்ஸ் போகுது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எல்லாருமே கனவு காணுங்கள்னு சொல்லுவாங்க. கனவெல்லாம் கண்டாலும் ஜெயிச்சிட முடியாது. வாழ்க்கையில் வெறி இருக்கணும். வெறி இருந்தால் தான் ஜெயிக்கலாம். வெறி வரணும்னால் அவமானப்படுங்கள். அவமானங்களுக்கு பதிலாக பேசாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு ஜெயிக்க வைக்குமே ஒழிய எமோஷனலாக வசனம் பேசிடாதீங்க. சின்ன சின்ன அவமானங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை தரும். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நாங்கள் லக்ஷ்மி செராமிக்ஸ் ஆரம்பித்தப்போ 3 பேர் இருந்தோம். ஒரு குஜராத்தில் ஹோல்சேல்லாம் ஆரம்பித்தோம். B2B டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாலும் பெருசாக ஜெயிக்க முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில், சப்ளையருக்கும் எண்ட் யூஸருக்கு நடுவில் ஜெயிக்க முடியாது. ரீட்டைல் போகணுன்னு நினச்சோம். ஒரு குவாலிட்டி பிராண்டு, ஒரு டாப் பிராண்டோடு இருந்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியுன்றக்காக கஜாரியாவுக்கு டீலர்ஷிப் கேட்டோம். கஜாரியா டீலர்ஷிப்புக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் நாங்கள் இருந்த இடத்த பார்த்தா உனக்கெல்லாம் இந்த பிராண்டு விற்க தகுதி இல்லைன்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். இது அவமானம். இதுக்காக ஒன்றும் முடங்கி படுத்துடக்கூடாது. திருப்பி நாங்கள் போராடினோம். எங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தோம். காலம் உருண்டோடுது. 2 வருஷம் கழித்து அந்த கம்பெனிக்கு வேறு மார்க்கெட்டிங் மேனேஜர் வரான். டார்கெட்டு ப்ரெஷர் இருக்குது. நாங்கள் திருப்பி அதே மாதிரி கேட்குறோம். உன்னால் 2 லோடுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் தர முடியுமா? தந்தால் டீலர்ஷிப் தரான்றான். அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தோம், டீலர்ஷிப் எடுத்தோம். எந்த கஜாரியா லக்ஷ்மி செராமிக்ஸ் விற்க லாய்க்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிச்சோ அந்த கஜாரியா செராமிக்ஸுக்கு கடைசி 10 வருஷமாக ஆல் இண்டியா நம்பர் 1 டீலர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நாங்கள் வந்து காம்படிட் பண்ணுறது பெங்களூரு, சென்னை, கல்கட்டா, டெல்லி, பாம்பேக்காரனோட காம்படிட் பண்ணுறோம். இருக்கிறது கோயம்புத்தூர். இன்றைக்கி செராமிக் இண்டஸ்ட்ரியில் லக்ஷ்மி செராமிக்ஸை வந்து கோயம்புத்தூரை வந்து மேப்பில் கொண்டு வந்திருக்கிறோம். யார் ஃபர்னஸை பற்ற வச்சாலும் எங்களை நினைக்காம பற்ற வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வால்யூம் ப்ளே பண்ணுறோம். இந்த சக்ஸஸ் வந்து என்னென்னா சொன்னால் புரியாது, ஸ்வீட்டுன்னா புரியாது, தின்னா தான் தெரியும். சக்ஸஸை வந்து அனுபவிக்கணும். அனுபவிக்காட்டி எவ்வளோ சொன்னாலும் பக்கமாக பேசினாலும் புரியாது. ஒரு பிராண்டுக்கு நாங்கள் நம்பர் 1 வர்றப்ப எங்களுக்கு என்ன அடுத்து நாங்கள் சோமானி செராமிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்பர் 1 வரணும்னு நினச்சோம். சோமானி செராமிக்ஸ்க்கு லக்ஷ்மி செராமிக்ஸ் தான் கடைசி 8 வருஷமாக நம்பர் 1. அதுக்கப்புறம் லக்ஷ்மி எந்த பிராண்டு எடுத்தாலுமே ஆல் இண்டியா நம்பர் வரணும். அப்படி தான் பண்ணுறோம். அதை பண்ணுறோம். சக்ஸஸை திருப்பி பண்ணி எங்கள் ஹேபிட் ஆக்கிட்டோம். இல்லாட்டி மறந்துடுவோம். சக்ஸஸ்ஸு ஹேபிட் ஆகணும், அவ்வளோதான். அன்றைக்கி 3 பேரோட ஆரம்பித்தோம். 20 லட்ச ரூபா எங்கள் டர்ன் ஓவர் இருந்துச்சு 97ல். 26 வருஷம் ஜேர்னி. இன்றைக்கி 11 ஊர், 19 கடை, 415 கோடி டர்ன் ஓவர், 500 பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, 300 பேருக்கு இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு. நம்ம ஊரில் ஒன்று இருக்குது, அபரீத வளர்ச்சி அடைஞ்சான்னா யாருக்காவது பினாமின்றுவான், இல்லாட்டி அவனுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அந்த உழைப்பெல்லாம் அவனுக்கு புரியாது, சோம்பேறி. நானும் நீ ஒரே காலேஜில் படித்தோம், ஒரே மாதிரி தெரு ஊருக்கு சுற்றிட்டு இருந்தேன். நீ மட்டும் கோடீஸ்வரன் ஆகிட்ட, நான் ரோட்லேயே நிற்கிறேன். ஏன்? அப்போ நீ யாருக்கோ பினாமி. இதை வந்து இல்லாட்டி அதிர்ஷ்டம்னு சொல்லுவான். அதிர்ஷ்டம் வரலாம், அதிர்ஷ்டம் கடைசி வரைக்கும் நிற்க வைக்காது, தன்னை கட்ட முடியாது. திறமை இருந்தால் தான் நிற்க முடியும். வாழ்க்கையில் யார் ஜெயிக்கணுன்னாலும் எல்லாரும் சொல்கிறது தான், தன்னம்பிக்கை வேணும், விடாமுயற்சி வேணும், கடின உழைப்பு வேணும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதோட ஒன்று சேர்த்து வேணும்,
சுய ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லாட்டி விழுந்துருவோம். ஜெயிக்கிறது ஈஸி, ஜெயிச்சதை தன்னை கட்டுறது ரொம்ப கஷ்டம். அதில் நம்ம ஜாம்பவானாக இருக்கணும். அந்த லீடருக்கு இப்போ எப்படி துளசி ஃபார்மசி வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு எதெல்லாம் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, அதுதான் ஜெயிக்க வைக்கும். அப்போ ஒரு தொழில் நம்ம பண்ணால் அடுத்தவனுக்கு நமக்கு எல்லாத்துலேயும் வித்தியாசம் காமிச்சிக்கிட்டே இருந்தால் நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க மக்கள். இப்போ எல்லோரும் ரோட்டில் நின்று மருந்து வாங்கினாங்க, அவர் ஏசி போட்டு உள்ளே விட்டார், ஒரு கவுன்சிலர் விட்டார். அப்போ அது மாதிரி என்ன நம்ம பண்ணுற தொழிலில் என்ன வித்தியாசம் பண்ணுறோம், என்ன இம்பேக்ட் பண்ணுறோம், அதான் ஜெயிக்க வைக்கும். லட்சுமி செராமிக்ஸ்க்கு அது மாதிரி பேசணும்னா நான் 1 மணி நேரம் பேசணும். அதெல்லாம் இல்லாட்டி ஜெயிச்சிருக்காது. கொடுத்துருக்கிறது 10 நிமிஷம் தான். அதனால நான் கொஸ்டின் ஆன்சருக்கு நிறைய டைம் கொடுக்குன்ருக்கேன். நாங்கள் லட்சுமி செராமிக்ஸு என்ன தான் பண்ணாலும் மல்டி பிராண்ட் அவுட்லெட் பண்ணி எல்லா பிராண்டுக்கு சக்ஸஸ் பண்ணாலும் நான் ஒரு பிக் ட்ரேடர் தான், ஆண்டர்ப்ரனர்னு சொல்ல முடியாது. அப்போ எங்களுடைய ஓன் பிராண்டு அர்ஷான்னு இப்போ நாங்கள் ஒரு ஓன் பிராண்டு பண்ணுறோம். மெட்டீரியல் அவுட் சோர்ஸ் பண்ணி எங்களுடைய ஓன் பிராண்டாக ஒரு 4 வருஷமாக அர்ஷான்னு பண்ணுறோம். அது ஒரு 140 கோடிக்கு பண்ணுறோம் அர்ஷா. இப்போ கார்லான்னு சொல்லிட்டு சானிட்டரிவேரில் ஒரு ஓன் பிராண்டு கொண்டு வரோம். என்னுடைய மூளை விதையாக விதைச்சு அது பொருளாக மாற்றி மக்கள் ஒத்துக்கிட்டால் நான் ஆண்டர்ப்ரனர். அடுத்தவன் பொருளை வாங்கி விற்றா நான் ட்ரேடர் தான். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக ஒரு ஆண்டர்ப்ரனர் தான் சாகணுமே ஒழிய நான் ஒரு பெரிய ட்ரேடரை சாக விரும்பலை. அதோட நோக்கம் தான் அர்ஷா. அர்ஷா இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இந்த தொழிலில் இந்தியாவில் நம்பர் 1 வரணும்னு நினைக்கிறோம். இந்தியாவில் நம்பர் 1 இருந்தால் வேர்ல்டு டாப் 5ல் வந்துடலாம். நம்மளோட பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்குது சைனா தான். யூரோப்போட நம்ம பெருசாக வந்துடுவோம், ஆஸ்திரேலியாவோட நம்ம பெருசாக இருப்போம். ஏன்னா இங்கே அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. ஆண்டவன் எல்லாருக்கும் கொடுத்தது டைம், ஒரு பெரிய ரிசோர்ஸு. அந்த நேரத்தை எவன்லாம் நல்லா பயன்படுத்தினானோ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறான். அந்த நேரத்தை எவன்லாம் அடுத்தவனை பற்றி பேசினானோ வீணாக போக போகிறான். அதனால் உங்கள் டயத்தை உங்களுக்காக யோசிங்க. உங்களை பற்றி யோசிச்சிங்கன்னா உருப்பிடலாம், இல்லாட்டி கஷ்டம். தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஒரு அரை மணி நேரமாவது உங்களை பற்றி யோசிங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் வீக்னஸை யோசிங்க. வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். கேள்வி பதிலுக்காக நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்தால் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன். உங்களுக்கு ஒத்து வந்ததுன்னா வச்சுங்க, இல்லை தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. ஃபோக்கஸ்டாக இரு, டிஸ்ட்ராக்ட் ஆகாத. இன்றைக்கி இருக்க யூத்துக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான் ஜாஸ்தி. அப்போ ஃபோக்கஸ்டாக இருந்தால் ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறது முக்கியமாக வேணுமா வேணுமான்னு அவன் முடிவு பண்ணும். ஆனால் ஜெயிக்கணும்னா ஃபோக்கஸ்டாக இரு. புரியாதது மல்லு கட்டிகிட்டு இருக்கக்கூடாது, முட்டாப்பையாக தான் மல்லு கட்டணும். நான் முதல்ல பண்ணது சைக்கிள் ரிக்ஷா ஸ்பேஸு, அடுத்து ஆட்டோமொபைல் ஸ்பேர் கடை, டெக்ஸ்டைல் மிஷினரி ஸ்பேஸு, பேப்பர் மிஷினரி ஸ்பேஸு, சிட்டு, ஷேரு, இப்படி ஒன்று அதெல்லாம் எனக்கு பத்தலை மாதிரி வந்துக்கிட்டே இருந்தேன். இல்லை அதிலே இருந்தால் நீங்கள் உங்களை கூப்பிட்டுருக்க மாட்டீங்க, நானும் உங்களோட வந்து கேட்டுட்டு இருப்பேன் எப்படியா ஜெயிச்சிடலாமான்னு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பேசுனது சுத்தமாக புரியாமல் இருந்தால் தான் கேள்வியே வரக்கூடாது. இல்லை ரொம்ப புரிஞ்சிருச்சு போல். சார், இப்போ இந்தியா க்ரோ ஆகிட்டுருக்கு. நிறைய இப்போ யங் ஜென்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னோம்னா எஜுகேஷன், எல்லாருக்குமே அந்த எஜுகேஷன்ன்றது வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ அப்போ நீங்கள் ஒரு 87ல் நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம இந்த வரவின் நேரம் சிவப்பெல்லாம் படம் பார்த்துருப்போம். ஜோல்னா பையை போட்டு எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சா போதுன்னு சுற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இன்டர்வியூ பண்ணுறதுக்கே நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பையனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன பண்ண மோட்டிவேட் ஆகும், எதுக்குமே ஒரே மாதிரி இருக்கானுங்க, ஒரு ரியாக்ஷனே இல்லாத மாதிரி இருக்காங்க. எப்படி நீங்கள் இந்த ஜென்ரேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க? முடிஞ்சால் வேலை வாங்கிக்கின்றான். நான் பேண்ட்டு சட்டை போட்டு வருவேன், காலையில் வருவேன், சாயங்காலம் போவேன். உனக்கு திறமை இருந்தால் என்கிட்ட நீ வாங்கிக்க. என்ன, எனக்கு தெரியும் என்ன நல்லா, உன்னால் முடிஞ்சால் வாங்கிக்கன்றான் அவன். நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அதை. நான் படித்தது டிப்ளமோ. நான் இப்போ எம்டெக் படிச்சிருந்தானே வேலைக்கு சேர்ந்துருப்பேன். எம்டெக் படிச்சிருந்தா வேலைக்கு சேர்ந்துருப்பேன். அப்போ வந்து படிப்பு முக்கியம் கிடையாது. படித்தது மெக்கானிக்கல், சிவிலில் சம்பாதிக்கிறேன். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் 2 வருஷம். அங்கே தான் நிறையா கற்றுக்கிட்டேன். அந்த முதலாளி சிவில் படித்தார், மெக்கானிக்கலில் சம்பாதிச்சார். எதை வேணால் படிக்கலாம், நாலேஜ் கெயின் பண்ண, எதில் வேணால் சம்பாதிக்கலாம். பண்ணுற தொழிலை ஒழுங்காக பண்ணுறோமோ அவ்வளோதான் தேவை. உங்கள் கேள்வி என்ன விட்டுட்டேன்னா கரெக்டாக வந்துட்டானா இருக்குது. பையனை வந்து என்னென்னால் அதில் வந்து இப்போ உங்களுக்கு 100க்கு 5% தான் தேருவான். அதை நீங்கள் தான் ஸ்க்ரீன் பண்ணி எடுக்கணும். அதை எல்லோரும் எடுத்துகிட்டா எல்லாருமே ஜெயிச்சிருவான். அதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். முன்னாடி கிடைச்ச மாதிரி குவாலிட்டியான எம்ப்ளாயி இப்போ கிடைக்கல. ஆனால் நம்மளுடைய தொழில் அவனுக்கு அட்ராக்ட் பண்ணிச்சுனால், ஒர்க்கிங் ஆம்பியன்ஸ் அப்படி இருக்குனால், அவனுக்கு மற்ற பெனிஃபிட்ஸ் கூட இருக்குன்னா, சம்பளம் மட்டும் நீ கூட கொடுத்தா வந்துட மாட்டான். மற்ற பெனிஃபிட்ஸ் இருக்கணும், அவனுக்கு ப்ரிவிலேஜ் இருக்கணும், மரியாதை இருக்கணும், அவனுக்கு வளர்கிற ஸ்கோப் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஆள் கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்கிது. ஹலோ சார், நீங்கள் ட்ரேடர்ஸாக இருக்கிறத விட ஏன் ஆண்டர்பிரினராக இருக்கணும்னு விரும்புகிறீங்க?
ட்ரேடராக இருந்தால் உங்கள் பொருளை நான் வாங்கி விற்கிறேன், அதில் என் பெருமை என்ன இருக்குது? நல்லா விற்கிறேன், கூட விற்கிறேன், ஒழுக்கமாக பணம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு எதாவது இருக்க, என் மூளைக்கு எதாவது வேலை இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆண்டர்ப்ரனராக இருந்தேன்னா என் சிந்தனைக்கு கொடுக்க முடியும், என்னால் புது மாடலை கொடுக்க முடியும், புது டிசைனை கொடுக்க முடியும், மக்கள் தேவையை புரிஞ்சுட்டு என்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் பொருளை வாங்கி விற்றா மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அந்த பொருளை எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்டாக் வைக்கிறேன், எப்படி சீக்கிரம் சர்வீஸ் கொடுக்குறேன், நான் எப்படி கம்பெனிக்கு ஆர்டர் போடுறேன், அந்த சைக்கிள் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன், இது மட்டும்தான் ட்ரேடர் இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஒரு மேனுஃபேக்சரோ இல்லை ஒரு பிராண்டை ஓன் பண்ணால், இப்போ அவர் சொன்னார் பிராண்டை வளர்க்குறது தான் முக்கியம்னு. ட்ரேடராக பிராண்டை வளர்க்குறதோட ப்ராடக்ட்டுக்கு பிராண்டு வளர்க்குறது தான் பெருமை. நீங்கள் ஒரு பிள்ளைக்கு அப்பாவாக வரீங்க, இன்னொன்று பிள்ளைக்கு வாத்தியாராக இருக்கீங்க, அவ்வளோதான். நான் அப்பாவாக விரும்புகிறேன். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம். இப்போ உங்களோட பிராண்டை நீங்கள் டிஜிட்டலாக என்ன மாதிரி கொண்டு போயிருக்கீங்க சார்? என்ன மாதிரி ரீச் அவங்க டிஜிட்டல் ப்ரொமோஷனில் என்ன பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து டிவியில் நாங்கள் நல்ல ஆடு போயிட்டுருக்குறோம். நாங்கள் டிவிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறோம். லட்சுமிக்கும் சரி, ஹர்ஷாக்கும் சரி. டிஜிட்டல் ப்ரொமோஷன் இப்போ தான் ஒரு 4 மாதமாக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா டிஜிட்டலில் பூராமல் ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, அதுக்கு நான் உடன்பட மாட்டேன். ஆனால் இப்போ அதில் சொன்னால் தான் நம்புறான்றக்கா இப்போ தான் நான் ரீசெண்டாக போகிறேன். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட போகிறேன். நான் டிஜிட்டலில் இப்போ ஜாஸ்தி போகிறது, இப்போ ஐபிஎல்லில் கிரிக்கெட்டுக்கு வர போகிறோம், அது அந்த மாதிரி இப்போ ஜியோ சினிமாஸு அதில் வர்றோம். இப்போ திருப்பி இந்த அவார்டட் ஷோ இது இருந்தால் அதுக்கு வர்றோம். கொஞ்சம் தான் இப்போ ஷேர் ஒதுக்கியிருக்கோம், இனிமேல் தான் கூட்ட போகிறோம். சரிங்க சார். ஏன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெர்டிக்கலாக ஓகே. தேங்க்ஸ். சார் வணக்கம். சிவிலில் வந்து எப்படி கிரெடிட் ஹேண்டில் பண்ணுறீங்க? சிவிலில் கிரெடிட்டா? அதாவது இப்போ நான் ஒரு கடை வச்சா அந்த கடைக்கு நான் பாலிசி வைக்கணும், அந்த பாலிசியை நான் மதிக்கணும். நானே பாலிசி வச்சு வயலேட் பண்ணால் பாலிசியை வைக்காமல் இருக்கணும். கடன் கொடுக்குறது எங்கள் பாலிசியில் நாங்கள் வச்சோம்னா கடன் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ பேங்க்கில் போய் கடன் வாங்கினா கொலாட்டரில் வாங்கிக்கிறான், இல்லை கையெழுத்து வாங்கிக்கிறான், அதுக்கு ஒரு லோன் ஆஃபீஸர் ட்ரைனிங் கொடுத்து கடன் கொடுக்க வைக்கிறான். கடையில் நான் வேலைக்கு வைக்கிற ஸ்டாஃபுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் கடன் கொடுக்குறதுக்கு எனக்கு கடன் கொடுக்க எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் எதுக்கு கடன் கொடுக்கணும்? கடன் நான் கொடுக்குறேன்னால் அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து ரெக்கவரிக்கு பண்ணிட்டு தான் நான் கொடுக்கணும். சிவில் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னால் அவங்க கட்டடம் கட்டுறதே தொழில் இல்லை, ரொட்டேஷன் பண்ணுறது தான் தொழில். அதுதான் தப்பு. யார் தொழிலை ஒழுங்காக பண்ணாங்களோ ஜெயிச்சிருவாங்க. ரொட்டேஷன் பண்ணால் அவங்களும் ஜெயிக்க முடியாது, அந்த பார்ட்டில் இருக்க இன்னொருத்தனும் ஜெயிக்க முடியாது. தொழில் 3 வகைப்படும். காசுக்கு வாங்கி கடனுக்கு விற்கிறது, ஆயுசுக்கு உருப்பட முடியாது. கடனுக்கு வாங்கி கடனுக்கு விற்கிறது, வளவளா கொலவலா. கடனுக்கு வாங்கி காசுக்கு விற்பது, ஜெயிக்கிறது. நான் கடைசி. அங்கே கடைசியில் என் நேம் சசிகுமார், கம்பெனி நேம் iMobiles. இப்போ நீங்கள் வந்துட்டு டைல்ஸு சேல் பண்ணுற மாதிரி நாங்களும் மொபைல் சேல் பண்ணுறோம். இதே பிராண்டு தான் அவங்களும் சேல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு மற்ற காம்படிட்டருக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணீங்க, அதனால் நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்க? அதான் அது ஒரு பெரிய ஸ்டோரி. அவர் டச் பாயிண்ட் என்னாரு, அந்த டச் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சா? டச் பாயிண்ட்னா ஒரு ரீட்டெயிலுக்கு வந்து டச் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டச் பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அந்த பாணியில் சொல்லுவா. டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு நான் காமன் லாங்குவேஜில் பேசணுமா? இல்லை, நீங்கள் காமன் லாங்குவேஜ். இப்போ கடைக்கு ஒரு கஸ்டமர் காரில் வாங்க வர்றாரு, செக்யூரிட்டி இருக்கா. ஃபஸ்ட்டு டச் பாயிண்ட்டு செக்யூரிட்டி. காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்தப்பறம் சொல்லுவான், விசில் ஊதுவான், இங்கே நிப்பாட்டது அங்கே போய் நிப்பாட்டுனுவான். கல் வாங்க மாட்டான், போயிடுவான். ஃபஸ்ட்டு அவன் கதவை திறந்து வணக்கம் வச்சு வாங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணானால் நல்ல இம்ப்ரெஷன் வரும். ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ரிசீவ் பண்ணுறான், அவன் கர்டசிக்கு கேட்டு அவங்க பேரை கேட்டு என்னென்னு ஒரு சேல்ஸ் ஸ்டாஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டானால் செகண்ட் டச் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். அந்த சேல்ஸ் ரெப்பு ஒழுங்காக அவன் தேவையை புரியணும். 3000 ரூபாய்க்கு மொபைலில் வாங்க வரலாம், 30,000 ரூபாய்க்கு வாங்க வரலாம். அவங்க தேவை என்னென்னு புரிஞ்சு பேசினால் தேர்ட் டச் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பில்லிங் போடுற இடம், அங்கே லேட் பண்ணக்கூடாது. இவன் எல்லாம் சேலை க்ளோஸ் பண்ணிடுறான், பில் போட 3/4 மணி நேரம் ஆக்குவான், மூஞ்சியிலே துப்புவான். 4th டச் பாயிண்ட்டு, பில் போட்டதுக்கப்புறம் பொருளை எடுத்துடணும், பொருளை எடுத்துடணும். அவன் லேட் பண்ணால் திட்டுவான். 5வது டச் பாயிண்ட்டு, அது போட்டதுக்கப்புறம் ஆட்டோக்காரன் ஏற்றணும். 6வது டச் பாயிண்ட்டு, அவன் போய் வீட்டில் இறங்குறப்ப சண்டை போடுவான், அப்பையும் பேர் கெட்டு போயிடும். இது எல்லாம் ஒழுக்கமாக இருந்தால் கடைக்கு கூட்டம் வரும். இதில் எங்கேயா ஒருத்தன் தப்பு பண்ணா கடையை ஒழிச்சிருவான். சார், இப்போ நீங்கள் ரொம்ப ஏர்லியராகவே இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க, இப்போ மேனுஃபேக்சரிங்குள்ளே வந்திருக்கிறீங்க. இதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஏன்னா நீங்கள் பிரேக் பண்ணிக்கிறீங்க, மார்வாடினால தான் பண்ண முடியுது, நீங்கள் பண்ண முடியும்னு, ஒரு தமிழ்நாள் பண்ண முடியும்னு பெருமையாக இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க சர்வீஸ் பாயிண்ட்ஸ் நிறையா டச் பண்ணிக்கிறீங்க, டச் பாயிண்ட் நிறையா கொடுத்துருக்கிறீங்க. இதே மாதிரி ஒன்று ரிப்ளிகேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வளர்த்தான் போகிறாங்க. அப்போ காம்படிஷன் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? காம்படிஷன் வந்து நான் எனக்கும் என் காம்படிட்டருங்க விகார்டோட ஸ்டோரி படித்தேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி.
விகார்டோட டேர்ன் ஓவர் அப்போ 750 கோடி. விகார்டுக்கு அப்புறம் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 எல்லாம் 40 கோடி, 42 கோடி, 38 கோடி. எவ்வளோ கேப்பு? அந்த கேப்பை நான் வைக்கணுன்னுவேன். ரேஸில் ஓடுறப்ப திரும்பி பார்த்தா என் காம்படிட்டர் என் கண்ணுக்கே தெரியக்கூடாது, இல்லாட்டின்னு நான் லாய்க்கில்லை. அந்த கேப் வைக்கணும். நம்பர் 1. நான் அதாவது லீடராக இருக்கவன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணுவான். அந்த லீடரை எல்லாரும் காப்பி பண்ணுவான். என்னை வந்து முழுசாக எவனாலையும் காப்பி அடிக்க முடியாது. நான் பண்ணதை நினச்சா அவனுக்கு டிசென்ட்ரி போகணும். அந்த சைஸில் நான் பண்ணணும். அவனுக்கு அப்படியான அவ்வளோ பயமுறுத்தணும். வாவ் ஃபேக்டர் எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். நான் சைனா போயிட்டு வந்து ஷோரூம் நான் வந்து மொதல் சவுத் இந்தியாவில் 20,000 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூம் போட்டேன். இப்போ எல்லாரும் 20,000, 30,000, 40,000 எல்லாரும் கடை போட்டான். கடை போடுறது ஈஸி. அதுக்குள்ளே ஸ்டாஃப் இருக்கா, அவனுக்கு சர்வீஸ் இருக்கா, ட்ரைனிங் கொடுத்துருக்கானா, அதுக்குள்ளே பிராண்ட் இருக்கா, அதுக்குள்ளே ஸ்டாக் இருக்கா, இதெல்லாம் கிடையாது. சும்மா ஷோரூம் மட்டும் காப்பி அடித்து ஏசியை போட்டு லைட்டை போட்டு உட்காந்துக்கலாம். அதுக்கு நடக்குதா? பெர் பர்சனுக்கு எவ்வளோ சேல் ஆகுது, பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சேல் ஆகுது, திருப்பி ஃபியூச்சர் அந்த மார்க்கெட் எங்கே போக போகுது. நாங்கள் அட்வான்ஸாக போய்கிட்டே இருப்போம். நம்மளை பார்த்து காப்பி அடிச்சுட்டே வருவான். அதை பற்றி நம்ம கவலையே இல்லை. எதை பண்ணாலும் அதில் ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும். அடுத்தவன் நம்மளது முழுசாக காப்பி அடிக்கக்கூடாது. இவ்வளோ தான் என் ஃபார்முலா. சரி, இப்போ செராமிக்ஸ் நம்ம இது அலைட் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் சிவிலில் வேறு ஏதாச்சும் வெர்டிகல்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா, எக்ஸ்பேண்ட் பண்ணுற பிளான் பண்ணுறீங்களா? அதாவது வந்து தொழிலை எமோஷனுக்கு பண்ணிடக்கூடாது. தொழிலை முழுக்க லாஜிக் பண்ணணும். தொழிலை வளர்க்குறது ரொம்ப ஈஸி, வளர்ந்த இடத்த காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வந்து 415 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன். எங்களோட விஷன் 1000 கோடி பண்ணணும். இப்போ நான் வந்து 415லேருந்து 1000 போகிறப்ப ப்ராடக்டை நிறையா சேர்த்தா டர்ன் ஓவர் கூடும். நாங்கள் ஸ்டீல் கம்பி விற்கலாம், சிமெண்ட் விற்கலாம், பிவிசி பைப்பு விற்கலாம், எத்தனை பொருள் வேணால் சேர்த்துக்கலாம். பில்டிங் மெட்டீரியல் அவ்வளோ சேர்க்கலாம். ஆனால் நான் இப்போ எங்களுக்கு கடைக்கு 26 வருஷம் ஆச்சு. என்கிட்ட 1,800 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தவன் இப்போ 60,000 சம்பளம் வாங்குறான். என் ஓவர் ஹெட்ஸ் என்ன, ஒரு சின்ன கடைக்காரங்க ஓவர் ஹெட்ஸ் என்ன, அவனோட என்னால் காம்படிட் பண்ண முடியுமா? அதை பார்த்து நான் பொருள் சேர்க்கணும். நான் இது வரைக்கும் என்ன பொருள் விற்கிறனோ இப்போ விற்கிற மார்ஜினோட கூட வர்ற மார்ஜினை நான் சேர்த்தால் நான் ஜெயிப்பேன். வீம்புக்கு டேர்ன் ஓவருக்கா மார்ஜின் கம்மியாக இருக்காது சேர்த்தா நான் இருக்கிறது ஒளிஞ்சு ரோட்டுக்கு போயிடுவேன். தப்பை பண்ணவே மாட்டேன், புரிஞ்சு தான் செய்வேன். சார், இப்போது இந்த வளர்ந்து வர நாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ வளர்ந்து வர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கல்ச்சர் நிறையா போயிட்டு இருக்குது. பில்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் நிறையா ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து டைரெக்டாக கஸ்டமரோட லிங்க் ஆகாமல் ப்ரொமோட்டர்ஸ் கையில் போகுது பிஸ்னஸ் எல்லாம். அப்போ இது எப்படி பார்க்குறீங்க சார்? போயிட்டு போகுது. நம்ம வளர்கிற மாதிரி என் கவலை. நாடு எங்கே போகுது, அவன் எங்கே போகிறான்ற கவலை இல்லை. நாங்கள் ப்ராஜெக்ட் எவ்வளோ பண்ணணும் நான் முடிவு பண்ணுறேன். 100%ல் 90% ரீட்டெயிலு, 7% ப்ராஜெக்ட்டு, 3% சப்டீலர் நெட்வொர்க்கு. இது குறைஞ்சா அது கூட்டிக்க போகிறேன். அந்த காம்பினேஷன் வருஷம் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி செட் பண்ணிக்க போகிறேன். என்னோடய கேஷ் ஃப்ளோ பாதிக்கக்கூடாது. பில்டருக்கு போய் நான் கடன் கொடுத்தா கேஷ் ஃப்ளோ இருக்காது. நான் சப்ளையருக்கு ஒழுங்காக பணம் கொடுக்கட்ட எனக்கு ரேட்டு கிடைக்காது. எனக்கு ரேட்டு கிடைக்காட்டி நான் மார்க்கெட்டில் காம்பீட் பண்ண முடியாது. என் ஸ்ட்ரென்த்தில் நான் ப்ளே பண்ணணும். எனக்கு எந்த மார்க்கெட் தேவையோ எப்போ தேவையோ அதை நான் கூட்டிப்பேன், குறைச்சிப்பேன். அது என்னுடைய. ஓகே, வாய்ப்புக்கு நன்றி.